Hi friends, welcome to Get Gurified. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சீரீஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடிஆர் எதுக்கு ஃபைல் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ஓல்டு ரெஜிம்னா என்ன, நியூ ரெஜிம்னா என்ன, ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இது என்னன்றதை பார்த்தோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஓல்டு ரெஜிமில் நம்ம பார்க்குறப்போ டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது டிடக்ஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். டிடக்ஷன்ஸ் நம்ம டாக்ஸபிள் இன்கம்மை ரெடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். என்னடா அது எப்படி சேவிங்ஸை ப்ரொமோட் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். டிடக்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருந்தாலும் ஒரு சில டிடக்ஷன்ஸை நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காமனாக யூஸ் பண்ணுற டிடக்ஷன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் 80C. 80Cயை டிடக்ஷன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷனில் நம்மளால் 1,50,000 வரைக்கும் டாக்ஸபிள் இன்கம்மை குறைக்க முடியும். இதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 1.5 lakhஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். மாதம் நம்ம கட்டுற பிஎஃப் அமௌண்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம 80Cயில் டிடக்ஷன்ஸில் காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நீங்கள் பிபிஎஃப்பில் டெபாசிட் கட்டுறவராக இருந்தால் அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் 80Cயில் காட்டலாம். இதை தவிர்த்து உங்களோட எல்ஐசி ப்ரீமியம், அது மட்டும் இல்லாமல் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கேர்ள் சைல்டுக்கான ஒரு ஸ்கீம், அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனா ஸ்கீம், அதுக்கு கட்டுற ப்ரீமியமையும் நீங்கள் 80Cயில் காட்டலாம். அது மூலயமா உங்கள் டாக்ஸபிள் இன்கம்மை நீங்கள் குறைக்க முடியும். என்னடா டாக்ஸபிள் இன்கம்மை குறைப்பீங்கன்னு பார்த்தா என் இன்கம்மையே குறைப்பீங்க போலையே. இன்கம்லாம் ஒன்றும் குறையலை. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம வாங்குகிற சேலரியில் நம்மளோட சேவிங்ஸுன்றதை பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக தான் இந்த 80C இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய டிடக்ஷன்னு பார்த்தா செக்ஷன் 80D. இதை டிடக்ஷன் ஆன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அண்ட் நீங்களும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு போனால் எவ்வளோ செலவாகுதுன்னு. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஒரு சில கம்பெனிஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்மளோட ஃபேமிலி எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக செக்ஷன் 80Dயில் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய ப்ரீமியம்மை டிடக்ஷன்ஸாக காட்டலாம். இந்த டேபிளை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். டிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பிலோ 60 years, இன்னொன்று அபவ் 60 years. சப்போஸ் நீங்கள் எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்களோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் 2 children, இது இல்லாமல் உங்களோட பேரண்ட்ஸ், இவங்க எல்லாருமே 60 பிலோவில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் நீங்கள் டிடக்ஷனில் காட்ட முடியும். அதுவே 60+ இருந்தாங்க அப்படின்னா 1 lakh வரைக்கும் டிடக்ஷன்ஸில் காட்டலாம். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 80Cயில் ஒரு 1.5 lakhஸும் 80Dயில் ஒரு 1 lakhம் ஆக மொத்தம் 2.5 lakhs வரைக்கும் உங்களோட டாக்ஸபிள் இன்கம்மை உங்களால் கம்மி பண்ண முடியும். இப்போ பார்த்த எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் நீங்கள் டிடக்ஷன்ஸை காட்ட முடியும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிடக்ஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். இப்போ பார்த்த 80Cயாக இருக்கட்டும் இல்லை 80Dயாக இருக்கட்டும், ரெண்டுமே அகெயின்ஸ்ட் த இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ரூஃபை டிக்ளரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டாக்ஸபிள் இன்கம் குறையும். 80C 80D பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டிடக்ஷன்ஸ் இன்னும் முடியல, இது மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம்.